ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் என்னோட ட்வின்ஸ் மிஷிகா மித்ராவோட 15th பர்த்டே செலிப்ரேஷன் சிங்கப்பூரில் வீக்லியே சிம்பிளாக நாங்கள் பண்ணோம். அதுக்கு சில பார்ட்டி ஃபுட் ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். வீக்லியே கேக் பேக் பண்ணி அவங்களுக்காக வீட்டில் கேக் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அந்த கேக் ரெசிப்பியும் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சுபா விலாக்ஸ். சாதாரண நாளில் நம்ம இந்த பக்கமே வர மாட்டோம். பட் இன்றைக்கி பர்த்டே ஜஸ்ட் ஃபார் 1 டே அப்படின்றாங்க. அதனால வந்திருக்கோம். என்னென்ன எடுக்கிறோன்றதை பார்ப்போம். இது ஃப்ரைடே நைட் எடுத்த வீடியோ. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அட்மிரால்ட்டி எம்ஆர்டி பக்கத்துலேயே என்டியூசி இருக்குது, பெரிய கடை. அங்கே போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம், பர்த்டேக்கு என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்றதுக்காக போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரோசன் ஃபுட்ஸ் தான் இருக்கும். பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும், ரெடி டு ஈட் மாதிரி. இந்த பக்கமே நாங்கள் போக மாட்டோம். ஆனால் பசங்க வந்து பர்த்டேக்காக வெளியே இருந்து ஆர்டர் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து இது மாதிரி ஏதாவது வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நார்மல் டேஸில் தான் இது மாதிரி எதுவும் நான் வாங்க மாட்டேன். சரி, இது வந்து ஒரு கேதரிங் அப்படின்றதுனால எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோன்னு ரொம்ப ஃபியூ ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து டே டு டே பேஸஸில் மக்கள் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. சப்பாத்தியில் அவ்வளோ வெரைட்டி சப்பாத்தி இருந்தது. மல்டிகிரெயின் சப்பாத்தி, சீஸ் பால்ஸ், சமோசா, நக்கட்ஸ், ஸ்மைலிஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பீட்சாவில் அவ்வளோ வெரைட்டி பீட்சா இருந்தது. ஸ்பெகட்டி, பாஸ்தா அப்படின்னு எல்லாமே ரெடி டு ஈட் இருந்தது. ஸ்ப்ரிங் ரோல். ஒரு பார்ட்டின்னு வச்சோன்னா இங்கேருந்து வாங்கி நம்ம அவனில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. ஐஸ்கிரீம்ஸ்லேயும் அதே மாதிரி தான் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. பாப்சிக்கல்லேருந்து சாக்லேட், வெனிலா, எல்லா விதமான ஐஸ்கிரீம்ஸும் இருந்தது. நாங்கள் ஹேஷ் ப்ரவுன் வாங்கியிருந்தோம், நக்கட்ஸ், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம். ஒரு பாக்ஸ் ஐஸ்கிரீம் வந்து $17.50 என்னவோ இருந்தது. அதில் 2 பாக்ஸ் எடுத்தாங்க. அதுவே $33 ஆயிடுச்சு. ஆனால் கடைசியில் பர்த்டே அன்னைக்கு வந்து ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணுறதுக்கே மறந்தாச்சு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் சிக்காக இருந்தாங்க, கோல்ட் அண்ட் ஃபீவரில் வந்திருந்தாங்க. அதனால் மறந்துட்டோம் கூட நாங்கள். அப்புறம் இந்த 2 ஐஸ்கிரீம் தான் எடுத்தாங்க. இந்த 2 ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து $17+ இருந்துச்சு. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு சைடு ஃபுல்லாகவுமே ஃப்ரோசன் ரெடி டு ஈட் பேக்டு ஐட்டம்ஸ் தான் இருந்தது. காலிஃப்ளவரில் ரைஸ் கூட இருந்தது. அதாவது காலிஃப்ளவரே பொடியாக வெட்டி ரைஸ் மாதிரி வச்சுருப்பாங்க போல இருக்குது. இதை வந்து நம்ம டயட்டில் இருக்கிறவங்க, ரைஸ் அவாய்ட் பண்ணோன்னு நினைக்கிறவங்க இதை வாங்கி ரைஸ்க்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிப்பாங்க. வீக்லியே நான் கேக் பண்ணுறேன் அப்படின்ட்டு மைதா, ஐசிங் சுகர், பட்டர்னு அதுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாமும் வாங்கிட்டோம். இதுதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அட்மிரால்ட்டி எம்ஆர்டி. இங்கே வந்து கம்போங் அட்மிரால்ட்டின்ற ஷாப்ஸு, அப்புறம் சூப்பர் மார்க்கெட்ஸ் இதெல்லாம் இருக்குது. மெக்டி இருக்குது, ஸ்டார்பக்ஸ் இருக்குது, நல்ல ஷாப்ஸ் எல்லாமும் இருக்குது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ்ஜை சாப்பிட்றவங்களுக்கு ஃபுட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. எங்கே போனாலும் சாப்பாடு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் அண்ட் சாய்ஸஸ் இருக்குது. அதுவே வெஜிடேரியன்ஸாக இருந்தால் பேஸ்ட்ரீஸ், பேக்கரிஸ், ஐஸ்கிரீம், மில்க் ஷேக்ஸ், ட்ரிங்க்ஸ் அது மாதிரி குடிச்சிக்கலாம். அதுலேயும் டயபெட்டிக்காக இருக்காங்க, இல்லை வெயிட் லாஸில் இருக்காங்க, டயட்டில் இருக்காங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். மெயினாக நான் எல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே இருந்து இந்த பக்கம் எல்லாம் எதுவுமே வாங்க மாட்டேன். என் பசங்களும் என் ஹஸ்பண்டும் நல்லாவே வாங்குவாங்க. இங்கே மாலா ஹாட் பாட் இருக்கும், ஃபுட் கோர்ட் இருக்கும். அவங்க நல்லா ஃபுட்டெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் வீட்டு சாப்பாடு தான். நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாருமே லக்கி, உங்களுக்கு ஃபுட் ஆப்ஷன் நிறைய இருக்குது. ஆனால் வெஜிடேரியன்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா, நீங்கள் அப்ராடில் இருந்தீங்கன்னா எப்படி வந்து அவுட் சைட் ஃபுட்டு இது மாதிரி எல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க? இல்லை என்ன மாதிரி வந்து வீட்டு சாப்பாடு தான் மெஜாரிட்டி, மேக்ஸிமம் வீட்டு சாப்பாடு தானா அப்படின்றத சொல்லுங்கள். என்டியூசியில் நாங்கள் வாங்கின ரெடி டு ஈட் பேக்கெட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், அப்புறம் கேக்குக்கு
தேவையான ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வாங்கி பில் போட்டதே $140 ஆச்சு. அதாவது வெளியே நம்ம அடிக்கடி வந்து ஷாப்பிங் பண்ணாதான் சிங்கப்பூரில் இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங் தெரியுது. சாதாரணமாக கீழே ஒரு கடைக்கு இறங்கி போயிட்டு வந்தாலுமே இப்போல்லாம் $50, $100, $200ன்றது ரொம்பவே ஈஸியாக பில் வந்துடுது. அதை முடிச்சுட்டு வெளியே வந்ததும் அம்மா இங்கே ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்குது, இதையும் போய் பார்க்கலாமா, பர்த்டே இல்லையா அப்படின்னாங்க. சரி இதில் ஏதாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் வாங்கிக்கிற மாதிரி பாருங்கள், இல்லைனா சும்மா சுற்றி பார்த்துட்டு விண்டோ ஷாப்பிங் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு உள்ளே போனோம். ஆனால் பார்க்குறது எல்லாமே ரொம்ப ப்ரிட்டியாக க்யூட்டாக ஸ்டடி டேபிளில் வைக்கிறது, ஷோ பீஸில் வைக்கிறது அப்படின்ட்டு ரொம்பவே அழகாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே இருந்தது. பசங்களும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அழகாக சரி ஓகேம்மா, அதாவது நம்ம பார்த்த உடனே வாங்கணும்னு ஒரு இம்பல்சிவ் பையிங் இருக்கும் இல்லையா, பார்த்த உடனே ஒரு ஏர்ஜ் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு ஒரு இம்பல்சிவ் பையிங் இருக்கும். ஸோ பசங்க வந்து சம்டைம்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சரி பரவாயில்ல, நான் என்ன சொன்னேன்னா வீட்டு பக்கத்தில் தானே இருக்குது கடை, நிஜமாகவுமே உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா இப்போ பார்த்து வச்சுக்கோங்க, நம்ம திரும்ப அப்புறம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால அவங்க சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ், கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. காஃபி மக்ஸு எல்லாமே, ஸ்டேஷ்னரி எல்லாமே இருந்தது. இந்த ஷாப்பில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கணும், இதோட ப்ரைஸஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறதுனால கிளியராகவே போய் ஷூட் பண்ணி என்னென்னலாம் இருக்குது, ப்ரைஸஸ் எப்படி இருக்குது அப்படின்றது டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறேன். இந்த தையல் மிஷின் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. யாராவது தையல் கற்றுக்குறாங்க இல்லை டெய்லர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மிஷின் வாங்கி கொடுத்தா ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். இதெல்லாம் வந்து நைட் லேம்ப்ஸ் மாதிரி லைட் எரியும். ஆனால் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். இவ்வளோ அடல்ட்ஸ்க்கே வந்து ஒரு ஆசையாக இருக்குது இதெல்லாம் பார்த்ததும் வாங்கணுன்ட்டு. கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இதுதான் அந்த ஷாப்போட நேம், H&L லைஃப். இங்கே வந்து கிஃப்ட்ஸ், ஸ்டேஷ்னரிஸ், ஆக்சசரிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, நீங்களும் வந்து பாருங்கள். வெளியே வந்ததும் F1ஓட கார் டிஸ்பிளே எல்லாம் வந்து கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதுக்கு ரிலேட்டட் டிஷர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. என் பொண்ணு மித்ரா வந்து F1 நல்லா பாப்பா, அவளுக்கு கார் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு. இது கொஞ்சம் நேரம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதான் அட்மிரல் கம்போங் அட்மிரால்ட்டியோட இங்கே தான் வந்து கொஞ்சம் ப்ரோக்ராம் எல்லாம் கூட நடக்கும். நல்ல ஷெல்டர்ட் ஏரியா, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து லேட்டஸ்ட்டாக ஃபியூ இயர்ஸ் அகோ தான் இது ரெனோவேஷன் பண்ணாங்க. இதுதான் நான் மிட்டு மிஷிகா பர்த்டேக்கு வீட்டில் செஞ்ச ரெட் வெல்வெட் கேக் வந்து லேயர்டு கேக்காக செஞ்சிருந்தேன். லேயர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக வந்திருந்தது. கேக் ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. ஃப்ரைடே நைட்டு கேக்கு செய்யறதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது சாட்டர்டே மத்தியானம் கேக் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ பார்க்கலாம். 8 இன்ச்சில் ஒரு டின் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். பேட்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேட்டர் நிறைய இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த டின் வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஷேப்பில் 2 டின் எடுத்து 2 டின்லேயும் ஈக்குவலாக பேட்டரை போட்டு அதில் தான் பேக் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பட்டர் பேப்பர் அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேன், சுகர் எடுத்து வச்சுருக்கேன், கொக்கோ பவுடர், அப்புறம் மைதா, மெஷரிங் கப், மெஷரிங் ஸ்பூன், அப்புறம் அந்த ஜல்லிக்கிறதுக்கு வெனிலா எசன்ஸு, இது வந்து பேக்கிங் பவுடர், அப்புறம் கலர் கொஞ்சம் அந்த ரெட் வெல்வெட் கேக்குக்கு போடுறதுக்காக பிரைட் ரெட் கலர் எடுத்து வச்சுருக்கேன், ஐசிங் சுகர், மிக்சிங் பவுல்ஸ், பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் விஸ்க்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஹேண்ட் பீட்டரும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் போக போக இன்னும் என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்றது நான் கேக் செய்யும்போது காட்டுறேன். கேக் செய்யறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி எடுக்கிறதுக்கு வேயிங் ஸ்கேலும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஜல்லிச்சு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். 275 கிராம்ஸ் 275 கிராம் மைதா சேர்த்துக்கிறேன். 15 கிராம்ஸ் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் எல்லாமே ஸ்க்ரீன்ல
லிங்க்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதோட மெஷர்மெண்ட்ஸ் டீட்டெயிலாக கொடுக்குறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஜல்லிச்சு எடுத்துக்கிறேன். எல்லாமே கிராம் கணக்கில் மெஷர் பண்ணுறதுனால ஒரு 160 கிராம் அளவுக்கு பால், வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். அது வந்து நமக்கு தயிர் மாதிரி ரெடி ஆகும். இதுக்கு பதில் நீங்கள் தயிரே கூட எடுத்துக்கலாம். இல்லைனா இது மாதிரி வெதுவெதுப்பான பாலில் 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்திங்கனாலும் அது நமக்கு தயிர் மாதிரி ஒர்க் ஆகும். இதை ஒரு பக்கம் இப்போ எடுத்து வச்சுட்டு 345 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன், ஒயிட் சுகர். 345 கிராம் இல்லைனா கப் அளவில் சொல்லணும்னா 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூட 3/4 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கிறேன். எந்த ஒரு ஃப்ளேவரோ ஸ்மெல்லோ இல்லாத மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி ஒரு 3/4 கப்புக்கு வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கிறேன். இது வெயிட் கணக்கில் பார்த்தீங்கன்னா 141 கிராம்ஸ் ஆயில் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 86 கிராம்ஸ் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்திருக்கிற சர்க்கரை, எண்ணெய், இந்த பட்டர் மூணுத்தையுமே ஹேண்ட் மிக்சர் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருந்து நல்லா சாஃப்டாக இருந்ததுனா தான் இந்த ஹேண்ட் பீட்டர் வச்சு நம்ம பீட் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரீமியாக ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் டெக்ஸ்சராக ஃபார்ம் ஆகும். இந்த பட்டர், ஆயில், சுகர் இது மூணுத்தையும் ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணி எடுத்ததும் நமக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக இது மாதிரி ஃபார்ம் ஆகும். இது கூட நம்ம 3 முட்டையை சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை சேர்த்துட்டு அப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று, அதுக்கப்புறம் இன்னொன்று அப்படின்ட்டு 3 முட்டையை சேர்த்து இது மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் 2.25 கிலோ வெயிட்டில் இருந்தது. இதே கேக் நம்ம கடையிலேருந்து வாங்கினோன்னா பேக்கரியிலேருந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுவே நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம், ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் இருக்கும். இதை ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 12 கிராம் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துருக்கேன். 1.5 டீஸ்பூன் ஒயிட் வினிகர் சேர்த்துருக்கேன். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 38 கிராம் அளவுக்கு ரெட் லிக்விட் ஃபுட் கலரிங் சேர்த்துருக்கேன். எனக்கு மேக்ஸிமம் இந்த கேக்கில் சேர்க்குற மோஸ்ட் ஆஃப் த இன்க்ரீடியன்ஸுமே பிடிக்காத இன்க்ரீடியன்ட்ஸ் தான். பார்த்திங்கன்னா மைதா இருக்கும், சுகர் இருக்கும், ஆயில் இருக்கும், அப்புறம் இந்த ஃபுட் கலரிங் இருக்கும். இது எல்லாமே எனக்கு பிடிக்காத விஷயந்தான் கேக்கு. இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் செய்கிறோம், இல்லைன்னா ஒரு 2-3 வாட்டி தான் செய்கிறோம் அப்படின்ற போது பசங்க வந்து ரெட் வெல்வெட் கேக்கு தான் வேணும் அப்படின்னாங்க. அப்போது நான் ரெட்டு பீட்ரூட் பவுடர் கலர் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ இல்லை, முன்னாடியே நான் பீட்ரூட் பவுடர் வாங்கி வச்சுருந்தேன். அது தேடும்போது எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு கிடைக்குமானும் தெரியல சூப்பர் மார்க்கெட்டில். அதை தேடுறதுக்கும் என்னால் முடியல. ஆனாலும் இருந்தது ஃபுட் கலர் வச்சு நான் யூஸ் பண்ணேன். பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃபுட் கலர் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஆனால் நம்ம வந்து இப்போ பேக்கரியிலேருந்து இந்த கேக் வாங்கினாலும் அவங்களும் இதே ஃபுட் கலர் வச்சு தான் இந்த கேக்கை செய்ய போகிறாங்க. நம்மளே செய்யறதுனால நமக்கு தெரியுது எவ்வளோ கலர் போடுறோம், எவ்வளோ ஃபுட் கலர் போட்டால் இந்த கலர் வருது அப்படின்றது நமக்கு தெரியுது நம்ம பண்ணும்போது. இப்போ இந்த வெட் இன்க்ரீடியன்ஸோட நம்ம ஜல்லிச்சு வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்புறம் மொத்தத்தையுமே போட்டுக்கிறேன். நம்ம வந்து வெது வெதுப்பான பாலில் வினிகர் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக
கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜென்ரலாக நான் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வாங்கி வைக்கிறது, கோக்கு, பெப்சி, பாட்டில்டு ட்ரிங்க்ஸு, பேக்கேஜ்டு ஃபுட்டு, ரெடி டு ஈட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் இது மாதிரி மைதா இதெல்லாமே நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஃபுட் கலரிங் எல்லாம் டோட்டலி அலோவ் பண்ண மாட்டேன். பசங்க வந்து ஒரு நாளைக்குன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணதுனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்மளுமே வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க வேண்டியதாக இருக்குது. எனி டைம் நம்ம ஹெல்தி ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ டீனேஜ் பிள்ளைங்க அப்படின்னும் போது அவங்களையும் நம்ம இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. அதனால் ஒரு நாள் அப்படின்ட்டு நான் இதை பண்ணியிருந்தேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஹார்ட் ஷேப் டின் எடுத்திருக்கேன். 2 டின்லேயும் பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஹார்ட் ஷேப்பில் பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை 2த்துலேயும் ஈக்குவலாக ஊற்றி 180 டிகிரிஸ்க்கு ப்ரீ ஹீட்டட் அவனில் ஒரு 45 நிமிஷம் 35 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் வந்து டூத் பிக்கை ஒரு 35 நிமிஷத்துக்கு வைங்க 180 டிகிரிஸ் ப்ரீ ஹீட்டட் அவனில். அதுக்கப்புறம் 35 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். அது க்ளீன் அண்ட் கிளியராக வந்துடுச்சுன்னா கேக் வந்து நல்லா உள்ளேயும் வெந்துடுச்சு. அப்படி தேவைப்பட்டதுன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் கேக் சூப்பராக பேக் ஆகிடும். சாட்டர்டே மத்தியானமே அந்த கேக்கை நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து செட் ஆகணும் அப்படின்றதுனால. இது மறுநாள் சண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ. ஆனால் நான் கேக் ரெசிப்பியை ஒரே இதுவாக காட்டணும் அப்படின்றதுனால இதை அடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கேக்குக்கு மேலே போடுறதுக்கு ஐசிங் ரெடி பண்ணுறதுக்காக க்ரீம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நான் அதே தான் அன்சால்ட்டட் பட்டர் எடுத்திருக்கேன். 1 கப்பு இல்லைனா 225 கிராம் அன்சால்ட்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்திருக்கேன். அப்புறம் 500 கிராம் அளவுக்கு பவுடர்டு சுகர் இல்லைனா ஐசிங் சுகர், இதை வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹேண்ட் பீட்டர் மீடியம் ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நடுவில் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி ஃபுல்லாக ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இல்லைன்னா வெனிலா எசன்ஸ், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நடுவில் அந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் சுத்தமாக ஸ்க்ரேப் பண்ணி அதை உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூடயே ஒரு 1/2 கப் அளவுக்கு க்ரீம் சீஸ் சேர்த்துக்கிறேன். அதாவது 335 கிராம், வெயிட்டில் சொல்லணுன்னா 335 கிராம் அளவுக்கு க்ரீம் சீஸ் சேர்த்துக்கிறேன். இந்த க்ரீம் சீஸ் வந்து நல்லா நம்ம சேர்க்குற வரைக்குமே ஃப்ரிட்ஜில் தான் இருக்கணும். நல்லா ஃபேமாக இருக்கிற க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்டிஃப் பீக் வர அளவுக்கு இதை பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட ஃப்ராஸ்டிங் ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு வந்து ஸ்டிஃப் பீக்ஸாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அந்த பீட்டரில் இப்படி எடுக்கும்போது அந்த ஃப்ராஸ்டிங் வந்து கீழே விழக்கூடாது, அப்படியே வந்து நிற்கணும். அந்த அளவுக்கு வந்து அது நல்லா டைட்டாக ஸ்டிஃப் பீக்காக ரெடி ஆகிருக்கு. அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு தம்ப்நெயிலும் தேவைப்பட்டது, அதுக்கு தான் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். கேக்கில் சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் தவிர இது மாதிரி டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐசிங் பண்ணுறது, மேலே வந்து அந்த பைப்பிங் பண்ணுறது, பேர் எழுதுறது, அப்புறம் மற்ற டெக்கரேஷன், கேக் டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கேக் நல்ல ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக வந்திருந்தது. கேக் அந்த அளவுக்கு ஒன்றும் அன்ஈவனாக இல்லை மேலே கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இருந்தாலுமே நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து மேலே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா திக்னஸும் ஹைட்டுமே ரொம்ப நல்லா வந்திருந்தது.
அடுத்து இந்த கேக்கோட ஐசிங் பண்ணுறதுக்கு மிட்டு மிஷ்காவோட ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் மிட்டு மிஷ்காவும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இதில் என் பொண்ணு மிட்டுவோட ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்களேன். என்னடா இது கேக்குக்குள்ளே குச்சியெல்லாம் சொருகுறாங்களே அப்படின்ட்டு அவள் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தா. நிறைய லேயர்ஸ் கேக்கு, ஹைட்டுமே ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அது நடுவில் சரிஞ்சு விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக நான் இதை மாதிரி ஸ்டிக்ஸு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் என் பொண்ணு அந்த ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த கேக்கெல்லாம் இது மாதிரி வீட்டில் செய்கிறது பெட்டரா இல்லை பேசாமல் பேக்கரியிலேருந்து ரெடிமேடாக வாங்கிடுறது பெட்டரா அப்படின்னு உங்கள் சஜஷன் என்னன்றது சொல்லுங்கள். எனக்கு என்னன்னா நம்ம மெமரிஸ் க்ரியேட் பண்ணணும். அம்மா வந்து நமக்கு இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அவங்க பெருசானப்புறம் ஒரு பண்டிகைனா இது மாதிரி எல்லாம் செய்வாங்க. என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். கோலம் போடுறது, அப்புறம் தீபாவளினா முறுக்கு அதிரசம் சுடுறது, பூஜை அறையில் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பூஜை பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒன்றொன்றும் அவங்க பெரியவங்க ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மெமரி இருக்கணும். அம்மா வந்து வீட்டில் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு இது சமைச்சு கொடுப்பாங்க, இது செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு மெமரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. மேலே ஐசிங் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஒயிட் கலர் க்ரீமில் வந்து இது மாதிரி ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ் வச்சு ஃபினிஷிங் இப்படி இருந்தது. ஆனால் கட் பண்ணதுக்கப்புறம் உள்ள லேயர்ஸு ரெட் வெல்வெட் கேக்கு வந்து நல்லா க்ரீமியாக ஜூஸியாக நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. பசங்களும் நானும் குமுதா ஹாப்பி அண்ணாச்சி அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். கேக்கை வந்து ஃபுல்லாக ஒரே வீடியோவாக காட்டணும் அப்படின்றதுக்காக காட்டியிருந்தேன். இது கூட காலையிலேருந்து நான் வேறு என்னென்னலாம் அன்றைக்கி சமைச்சிருந்தேன் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. அன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால ப்ரோட்டீன் ரிச்சாக ஒரு டோஃபு வச்சு இது மாதிரி ஒரு டிஷ் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த டிஷ் சுட சுட சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால சண்டே எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது இதை செய்வேன். வெஜிடேபிள்ஸ், சோயா சாஸ், லைட் சோயா சாஸ், சால்ட், பெப்பர், கொஞ்சம் சில்லி, கார்லிக் இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி போட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருந்தேன். லஞ்சுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கன் செஞ்சுருந்தேன். என் ஹஸ்பண்ட்க்கும் பசங்களுக்கும் சிக்கன் செஞ்சுருந்தேன். அப்புறம் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி காமனாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருந்தேன். இதிலேருந்து கொஞ்சம் வந்து டின்னருக்காகவும் எடுத்து வச்சுட்டு லஞ்சுக்கும் இதிலேருந்து கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டோம். அன்றைக்கி ஃபுல் டேவே பார்த்திங்கன்னா குக்கிங்கில் நிறைய டைம் போன மாதிரி தான் இருந்தது. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக பன்னீர் கிரேவி செஞ்சுருந்தேன். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த பன்னீரை வந்து சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் முந்திரி பருப்பு, அப்புறம் இந்த மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி இது மாதிரி ஒரு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருந்தேன். அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கும் இந்த கிரேவிக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. கார்லிக் ப்ரெட்டுக்கு அடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் பூண்டு வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணிக்கிட்டேன். நம்மளோட காஞ்ச மிளகா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு இது மாதிரி அடித்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதை தான் வந்து நான் கார்லிக் ப்ரெட்டுக்கும் யூஸ் பண்ணியிருந்தேன். ரெட் சாஸ் பாஸ்தா பண்ணியிருந்தேன். அதுக்கும் இதே சில்லி ஃப்ளேக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த கார்லிக் ப்ரெட்டுக்கு வந்து ஆரிகானோ, இட்டாலியன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆரிகானோ, அப்புறம் வந்து பொடியாக வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இதுக்கு பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி தான் வீக்லியே நாங்கள் மிட்டு மிஷிகாவோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு சிம்பிளாக பசங்களோட 15th பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். என்னென்னலாம் ரெடி பண்ணியிருந்தோன்னு பார்க்கலாம் வாங்க. ஹேஷ் ப்ரௌன்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கார்லிக் ப்ரெட், சிக்கன் வீட்டில் செஞ்சுருந்தேன், ரெட் சாஸ் பாஸ்தா, ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் பட்டர் மசாலா, நக்கெட்ஸ் இதெல்லாம் கொடுத்ததில் வாங்கிட்டு வந்திருந்த ஐஸ்கிரீம் நாங்கள் கொடுக்க மறந்துட்டோம். Happy birthday to you. Happy birthday to Mishika Mitra. Happy birthday to you.
இன்றைக்கி வீடியோவில் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைன்ற 3 நாட்களோட வீடியோவை கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை எடுத்தது. அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் தேக்கா லிட்டில் இண்டியா போயிருந்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா தீபாவளி லைட் அப் செரமனியும் இருந்தது. சராங்கன் ரோடு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பிரம்மாண்டமாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. யூஸ்வலாக பசங்க வந்து பர்த்டேக்கு வெஸ்டர்னாக ஒரு டிஷர்ட், ஜீன்ஸ் அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து சரி இன்னைக்கு இந்த லைட் அப் ஃபெஸ்டிவலும் இருக்குது, அதை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் எல்லாம் நான் வேறு ஒரு வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். அது என்னன்றது அடுத்த வீடியோவில் வரும், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதனால் அவங்களுக்கு முன்னாடியே ட்ரெஸ் எடுத்து வைக்க முடியாமல் லாஸ்ட் மினிட் பர்த்டேக்கு முன்னால் தான் போய் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த வாட்டி வந்து அது மாதிரி யூனிக்ளோ அங்கெல்லாம் போய் டிஷர்ட், ஜீன்ஸ் எடுக்காமல் கொஞ்சம் இண்டோ வெஸ்டர்னாக இருக்கிற மாதிரி ஏதாவது எடுத்திங்கன்னா கோவிலுக்கு போகும்போது போட்டுக்கலாம், கொஞ்சம் பர்த்டேக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் தேக்காவில் 2-3 கடை போய் சுற்றி பார்த்தோம். அவங்களுக்கு எதுவும் செட் ஆகலை. அப்புறம் தேக்கா மார்க்கெட்டில் போயிட்டு தான் அந்த டாப் எடுத்திருந்தாங்க. அப்படியே நான் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனேன். இந்த ஒரு தீபாவளி லைட் அப் ஃபெஸ்டிவலில் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம் இருந்தது. தமிழர்கள், இண்டியன்ஸோட கூட்டம் எவ்வளோ வந்து கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னு பாருங்கள். சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் மற்ற இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இந்தியாவில் தீபாவளினா எத்தனை நாள் செலிப்ரேட் பண்ணுவோம்? 2 நாள் செலிப்ரேட் பண்ணுவோமா? ஆனால் சிங்கப்பூரில் பாருங்கள் 2 மாதம் முன்னாடியே அதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக சராங்கன் ரோட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி அந்த ரோட் ஃபுல்லாக ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தாங்க. 25 கலை நிகழ்ச்சிகள் நடந்திருந்தது. பல 100 ஆர்டிஸ்ட் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதில் இந்தியன் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் மலாய் பீப்புளோட ட்ரெடிஷ்னல் பர்ஃபார்மன்ஸும் இருந்தது. சைனீஸோட ட்ரெடிஷ்னல் ட்ராகன் டான்ஸும் இருந்தது. இதில் செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்கிய இந்த தீபாவளி லைட் அப் உற்சவமில் தொடங்கி இது தீபாவளி வரைக்குமே வந்து பல கலை நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு வார இறுதியிலையும் வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா லைவ் குக்கிங் ஷோ இருக்கும், ரங்கோலி ஒர்க் ஷாப் இருக்குது, கோலம் ஒர்க் ஷாப்பு, பூ கட்டுறது எப்படி அப்படின்ட்டு இன்னுமே வந்து பஸ் டூர் இருக்குது. அப்புறம் பஸ்ஸு, எம்ஆர்டி, ட்ரெயினில் எல்லாம் வந்து நம்மளோட தீபாவளியை பற்றின கலர்ஃபுல் பிக்சர்ஸ் அண்ட் இமேஜஸ் எல்லாம் கூட டிஸ்பிளே பண்ணுவாங்க. அது எல்லாமே தீபாவளி வரைக்குமே நம்ம லிட்டில் இண்டியா தேக்கா பக்கம் போனோன்னா நமக்கு அந்த தீபாவளி வைப்ஸ் வரும். இந்த வீடியோவில் சிங்கப்பூரில் நடக்கிற விஷயங்களும், அப்புறம் எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணுறோம், எப்படி செலிப்ரேட் பண்ணோம், ஒரு பார்ட்டி ஃபுட்டுனா எப்படி ஆர்கனைஸ் பண்ணோம், எப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் அப்படின்ற சில டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சுபா விலாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். until then take care and bye bye. Thank you for watching.